இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சோயா சங்க்ஸ் சீஸ் வச்சு ஒரு க்ராக்கெட்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஊற வச்ச சோயாவை மிக்சியில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே சீஸு, வேக வச்ச பொட்டேட்டோ, வெங்காயம், கார்லிக், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, பெப்பர், ஆரிகேனோ, சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான சோயா சீஸ் க்ராக்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக் முடிச்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸில் வந்துட்டு சியா சீட்ஸை சேர்த்து நல்லா குளிர்ச்சிக்காக குடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் நோன்பு விடுறதுக்காக அவங்களுக்கும் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்க டியூஷன் கிளம்பிட்டாங்க, கரண்ட்டு போயிடுச்சு. வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு ஈரோடு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தான். ஸோ சூப்பரான டின்னர் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.